நெல்லை மாவட்டத்தில் உள்ள சுற்றுலாத்துறை, விடுதி, உணவகம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அதிரடி ஆய்வு. நெல்லை மாவட்டத்தில் நடந்து வரும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் ஆய்வு நடத்தினார். நெல்லை கொக்கரகுளம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்கும் விடுதி மற்றும் உணவகத்தில் ஆய்வு நடத்திய அமைச்சர் தங்கும் விடுதிகள், உணவுக் கூடங்கள் உள்ளிட்டவைகளை பார்வையிட்டார். தொடர்ந்து தங்கும் விடுதி மற்றும் உணவகத்தில் இருந்த வாடிக்கையாளர்களிடம் உணவின் தரம், தங்கும் வசதிகள் உள்ளிட்டவைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் நெல்லை டவுன் பகுதியில் சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பில் நயினார் குளத்தில் அமைக்கப்பட்டு வரும் பூங்கா, படகு குளம் உள்ளிட்ட பகுதிகளை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அங்கு நடந்து வரும் பணிகள், பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய வசதிகள் உள்ளிட்டவர்கள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். நயினார் குளத்தில் படகு சவாரி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்தினார். சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் மாநகர பகுதிக்குள் படகு சவாரி செய்வதற்கான ஏற்பாடுகளை வரைவுபடுத்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். தொடர்ந்து நெல்லை மாவட்டம் பிராஞ்சலி பகுதியில் அமைந்துள்ள குளத்தினை மேம்படுத்தி சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைப்பது, படகு சவாரி விடுவது தொடர்பாக பார்வையிட்டார். பின்னர் மணிமுத்தார் பகுதியில் அமைந்திருக்கும் அணை பகுதியில் சாகச சுற்றுலா வசதிகள், பல்லுயிர் பூங்கா மற்றும் இதர வசதிகளுடன் கூடிய சுற்றுச்சூழல் சுற்றுலா தலமாக மாற்ற 5 கோடி ரூபாய் செலவில் திட்டமிடப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்க உள்ளது. மேலும் மணிமுத்தாறு அணையில் படகு சவாரி தொடங்குவது குறித்தும், அணை பகுதியில் உள்ள பூங்காவிற்கு தேவையான கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த பூங்கா பகுதி, மணிமுத்தாறு அணை ஆகியவற்றை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்தார். மேலும் திட்ட மதிப்பீடுகள் குறித்தும், என்னென்ன வசதிகள் தேவை என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து ஆலோசனை நடத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா, முன்னாள் சபாநாயகர் ஆவடையப்பன், முன்னாள் அமைச்சர் TPM மைதீன்கான், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், துணை மேயர் KR ராஜு, அம்பாசமுத்திரம் ஒன்றிய தலைவர் பரணிசேகர் மற்றும் சுற்றுலாத்துறை, வனத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.